சாப்பிடலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டுக்காரர் பேசுறாலும் பாத்திரம் பறக்கும். கொஞ்ச நிமிஷம் வீட்டுக்கார சாப்பாடு வீட்டுக்காரர் கேட்டு கொண்டு கொடுக்கணும், அப்ப தட்டு பறக்கும். அவ்வளவு ஒரு வேல்யூவான விஷயம் சாப்பாடு. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு ஒரு மகத்துவம் என்னன்னா, போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே பொருள் சோறு தான். சோறுக்கு அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. ஒரு சின்ன கதை சொல்றேன். எல்லாரும் நிறைய யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. நாங்களும் இந்த மாதிரி நல்ல விஷயத்த பார்த்து தெரியாதனால சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு ராஜானா ஒரு சின்ன பண்ணையார். அந்த ஊர் அவருக்கு என்ன ஆசைனா, வாழ்க்கை முழுவதும் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டே இருக்கணும்னு ஆசை. அவருக்கு ஆசையே கடவுள்கிட்ட என்ன வேண்டி இருக்காரு தெரியுமா? கடவுளே, வர்றவங்க யாரு வந்தாலும் பசியோட போகக்கூடாது. என்னால முடிஞ்ச என்னோட முடிஞ்ச சாப்பாடு நான் அவங்களுக்கு போட்டுட்டே இருக்கணும். அந்த பாகியத்தை மட்டும் எனக்கு கொடுன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணாரு, சாப்பாடு போட்டுக்கிறாரு. அப்போ கடவுள் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம் நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்கிறார், ஒரு பாம்பை ஒரு பருந்து தொலைத்து. இந்த நாகப்பாம்பை பார்த்தாலே பருந்து கூடாது. ஒரு கழுகு என்ன பண்ணுது, ஒரு நாகப்பாம்பை பிடிச்சு பொண்ணு மேல தூக்கிட்டு பறந்துட்டு போயிட்டு இருக்கு. இங்க எல்லாரும் சாப்பாடு டெய்லி சாப்பாடு போடணுமே, மத்தியானம் சாப்பாட்டுக்காக எல்லாரும் சாப்பாடு ரெடி பண்ணி ஒரு இடத்துல அப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கழுகு என்ன பண்ணிருக்கு, மேல இந்த பாம்பை கொண்டு போகும்போது ஒரு துளி விஷம் வந்து நேரம் அந்த ஒரு சாப்பாட்டுல விழுந்துருச்சு. உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. இதுல நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. இது இறந்தோன்னு என்னாச்சு, இந்த சாப்பாடே போடக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. நிறைய பேரு எப்படி ஒரு நல்ல விஷயம் ஒரு ஊர்ல பண்றாங்களோ அதே மாதிரியும் அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கேங் இருக்கு. இவங்க நல்லதே பண்ணக்கூடாது, எப்படா தடுக்கலாம்னு ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்குக்கு ஒரே சந்தோஷமா போச்சு, பொறாமை இருக்குமாண்டவா. உடனே என்னாச்சு, அந்த நடக்கிற சாப்பாட்டை அன்னதானத்தை அவங்க தடுத்துட்டாங்க. தடுத்தோன்னு என்னாச்சு, ஒரு சாப்பாடு கொடுக்க முடியாம ரொம்ப புத்தி பேதலிச்சு போன மாதிரி ஆயிட்டாங்க. டெய்லியும் சாப்பாடுங்கிறது ஒரு கொடுத்து பழகிறதுன்னு ஒரு வியாதி மாதிரி. அப்படி கொடுத்து பழத்தை நீங்க ஒண்ணு இல்லைங்க, யாராச்சும் போய் வயசானவங்க கிட்ட சாப்பாடு கொடுத்து அவங்க தலை நிறைய அந்த சாப்பாடை வாங்கிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணினாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். நம்மளுக்கு ஒரு பிளஸிங் பண்ணாலே பெரியவங்க ஆசீர்வாதம் என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வியாதி, அது நல்ல வியாதி. என்னாச்சு, இதை தடுக்கிறதுன்னு ஒரு கூட்டம் என்ன பண்ணிருக்கிறாங்க, அப்பா சந்தோஷம் நீ மேலும் அன்னதானமே பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் பொருளை சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அன்னதானத்தையே பாதி நிறுத்திட்டாங்க. ஒரு காலத்துல என்னாச்சு, இந்த அன்னதானத்தை தொடங்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அந்த ஏரியா மன்னருடைய கடவுள் போய் அசிறுதியா எனக்கு ஒரு பக்தன் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா, அது ஒரு சின்ன தடையா நின்றுச்சு, அது நீங்க சாப்பாடு போடுங்க, அவனை போட சொல்லி கடவுள் அசிறுதி சொல்றாரு மன்னருக்கு. உடனே மன்னர் கிட்ட இருந்து ஒரு ஆட்கள் வராங்க, ஐயா உன்னோட தடை நீங்கப்பட்டது, நீ சாப்பாடு போடலாம்னு சொன்ன ஒரே சந்தோஷம், கண்ணீர் பெருகுது அவருக்கு. கடவுளை கும்புறதை விட வர்றவங்க எல்லாரும் கடவுளா நினைச்சு சாப்பாடு போட்டுக்கிற மனுஷன் மறுபடி சாப்பாடு போறக்க ஆரம்பிச்சுட்டாரு. உடனே மேலோகத்துல சித்திரகுப்தன் பாக்குறான், யமதர்ம கூப்பிட்டு கேட்கிறான், யமதர்மராஜாவே, அது நிறைய பேருக்கு சாவுக்கு காரணம் இந்த அரசர், இந்த ஆளு அன்னதானம் போட்டவர், இவர் ஆக்கின சோத்தத்தின்னு தான் நிறைய பேர் செத்துட்டாங்க. இவர் பாவ கணக்கு இந்த 100 பேர் இறந்த கணக்கு 100 பேர் இறந்தாங்கல்லவா, அந்த கணக்கை இவர் மேல எழுதிடலாமான்னு கேட்கிறேன். உடனே யமதர்மராஜா என்ன சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்லும் போது எழுது. இவரு சித்திரகுப்தர் கம்மன் இருந்துட்டாங்க. சாப்பாடு நிறைய நடந்துட்டே இருக்குது. உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு கிராமத்துல இருந்து அந்த காலத்துல எல்லாம் வண்டி வசதி கிடையாது. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு குடும்பம் அப்படியே ஒரு 10-15 குடும்பம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கு. பசி. அப்போ ஒருத்தர்கிட்ட கேக்குறாங்க, இந்த ஊர்ல ஏதோ ஒரு பெரிய மகான் வந்து சாப்பாடு போட்டுக்கிறாரம்மா, போய் சாப்பிட்டு போலாம், அது எங்கன்னு சொல்லி போட்டு கேட்கலாம் சொல்லி அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த வெட்டிநாயம் அடிக்கிறதுக்கு சில நிறைய பேர் இந்த புரளி பேசுறதுன்னே ஊர்ல கொஞ்சம் இருப்பாங்க. ஆனா அவங்களும் நல்லவங்க தான். அவங்க புரளி பேசுறங்காட்டி தான் சில நிறைய நல்ல காரியங்கள் நிக்காம நடந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி உட்கார்ந்து வெட்டித்தனமா உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நேரம் அந்த குடும்பம் வந்து, ஐயா இங்க ஒரு மகான் சாப்பாடு போட்டுக்கிறாரம்மா, எந்த இடம்னு சொன்னீங்கன்னா போய் சாப்பிட்டு போவோம். எல்லாரும் சிரிக்கிறாங்க ஒரே மாதிரி. ஏன் இப்படி சிரிக்கிறீங்க, பசிக்குது, அந்த இடத்துல வேணா சாப்பாடு போடுறான்னு இருக்காங்க, நீ ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, உயிர் மேல ஆசை இல்லையான்னு கேட்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டேன்னு, அங்க சாப்பிட்டவங்க எல்லாம் செத்து போறாங்க, சாகம்னா போய் சாப்பிடுதுன்னு சொன்னாங்க. யாராவது அப்படி சொன்னா போவோமா? துண்டக்காலம் துணிகன்னு ஓடிட்டான, பாவம் பசியோடய ஓடிட்டானா. உடனே என்ன பண்ணிருக்கிறார் யமதர்மன், இப்ப சொல்லிக்கிறார் சித்திரகுப்தர் கூப்பிட்டு, சித்திரகுப்தா இங்க வான் இருக்கிறார், பகவானே இருக்கிறார், இந்த பாவ கணக்கு இந்த 5 பேருக்கு மேலே இருக்குது அப்படின்ட்டார்.
உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்னன்னா சாப்பாடு போடுறது தடுக்கிறது. நல்ல காரியங்களை யார் ஒருவன் தடுக்கிறானோ, அதாவது ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்டிங்கான கேஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த கேஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எவனாவது ஒரு திருவந்திக்கனா அவன் மேல போட எழுதிடுவாங்க. துப்பாக்கி பிடிச்சி இவன் மேல எழுது, தாலி எடுத்து அவன் மேல எழுது, கஞ்சா வித்து இவன் மேல எழுது, அவன் பண்ணியே இருக்க மாட்டான். அந்த மாதிரி தப்பு ஒரு தடவை இந்த தர்மத்தை யார் ஒருத்தன் தடுக்கிறானோ, கடவுள் இருக்கிற கோபத்தை என்ன பண்ணுவான், இருக்கிற பாவத்தை பூரா அவன் மேல ஏற்றிடுவான். அதனால அன்னதானம் சாதாரண விஷயம் இல்லைங்க. உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய ஒரு விஷயம் சாப்பாடு, அன்னதானம் மட்டும்தான். ஆத்மார்த்தமாக வயிறார மனசார போதுங்க. நீங்க சாப்பிடும் போது நல்லா கவனிச்சு பாருங்க. ஐயா சாப்பாடு போட்டு வண்டி தள்ளிட்டே வருவாங்க, எங்க சாப்பாடு போதும் போதும் போதும்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த சாப்பாட்டுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது. நீங்க வாழ்க்கையில வாரத்துல ஏதோ ஒரு நாள் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சாப்பாடு, உங்க வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, 3 வழி சொல்றேன். ஒரு ஏதாவது சாப்பாடு செஞ்சு வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கடவுள் பேரை சொல்லிட்டு ஒரு போட்டின சாப்பாடு ஒரு 5 பேர்த்துக்கு தண்ணி கண்டிப்பா கொடுக்கணும். அதோட போய் எங்காவது இடத்துல கொடுத்துட்டு போயிருங்க. இந்த வீடியோ எல்லாம் எடுக்காதீங்க, கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. பாவம் கண்டிப்பாக தீரும். அதனாலதான் பிடியரிசி திட்டம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த அன்னதானம் நடக்கிறது போல உங்களாலதான். ஏன் தன் சாப்பாடு நடக்குதுன்னா, சாதாரண ஒரு மனுஷன் நினைச்சா சாப்பாடு நடக்காதுங்க. அன்னதான பிரபு தர்மசாஸ்தா சாப்பாடு நீங்க கொடுக்கிற காசுனாலதான், இன்னைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பொருளாலதான் இன்னைக்கு அன்னதானம் போதும் போதுங்கிற அளவுக்கு விதவிதமா செஞ்சு போட்டு இருக்கிறோம். அதனால அன்னதானம் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில செஞ்சுட்டே இருங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை நான் காந்தி நாட்டில் அன்னதானம் நடக்குது. இந்த அத்தனை பொருளும் இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்கு சாப்பாடு அரிசி அவ்வளவு கொட்டி கிடக்குது. எப்படின்னா, எங்கெல்லாம் தர்மம் செய்யறாங்களோ கடவுளுடைய அனுகிரகத்தினால இங்க வைப்ரேஷன் அதிகமாகி கொடுக்கணுங்கிற என்ன நம்பிக்கை வந்துடும். இன்னைக்கெல்லாம் அந்த நம்பிக்கை பாத்திரமா பகவான் எங்களை வச்சிருக்கிறார். வாழ்க்கையில எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு நிறைய போடணும் அப்படின்னு போட்டுட்டே இருப்போம். இன்னைக்கு அன்னதானம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் ஏத்துக்கிறாங்க அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம் ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா நம்ம வசந்தி குடும்பத்தார், மனோகர் சாமி வசந்தி குடும்பத்தார், அவங்க ஒவ்வொரு மாசமும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாரம் இந்த 2வது வாரம் அவங்க அன்னதானம். அவங்களுடைய வாழ்க்கையில வளமும் நலமும் தொழில் நல்லா இருக்குன்னு பகவானை வேண்டிக்கங்க. அதே மாதிரி ஐயப்பா சேவா சங்கம்னு சொல்லி போட்டு, அதாவது தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கம், அவங்க சபரிமலையில அன்னதானம் பண்றாங்க. 5 நாள் அன்னதானம் பண்ணிட்டு அந்த பொருள் கொஞ்சம் மிச்சமான கொண்டு நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எத்தனையோ கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல, எத்தனையோ கோயில் இருக்குது. ஏன் நம்மளை தொலைவி கொடுக்குறாங்கன்னா, இங்க உண்மையா கை சுத்தம் வாய் சுத்தமா ஒரு பொருளையும் கூட நம்ம எடுத்து வாயில போட்டு பாக்குறது இல்லை. ஏன்னா அடிக்கடி இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம். இந்த பொருள் பார்க்கும்போது கர்மாவா தெரியும். இந்த கர்மத்தை தொலைக்கிறதுக்காக இந்த தர்மம் பண்றாங்க. தயவு செய்து யாரும் எடுத்துடாதீங்க. சாப்பாடா எடுத்தோம்னா பைப்புல பிடிக்கிற வரைக்கும் தண்ணி, கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்து என்ன ஆகும், தீர்த்தமாயும். அதனால எல்லாம் நம்பிக்கையோட இந்த பகவான் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களோட வருஷம் நிறைய அன்னதானம் பண்ணி உங்களோட ஒத்துழைப்பு தேவை. இப்பதான் 20வது அன்னதான மண்டல பூஜை நடந்தது. இந்த மண்டல பூஜைக்காக இரவு பகலாக பாடுபட்டிருக்கிறீங்க. எத்தனையோ பேர் வறுமையிலையும் கூட பகவான் ஐயப்பனுக்கு பணம் தரணும்னு சொல்லி நிறைய உங்களால பொருளுதவியும் நிதி வாரி வழங்கி இருக்கிறீங்க. பகவான் உங்க குடும்பத்துல எல்லா சௌகரியம் வேண்டு அன்னதான பிரபு வேண்டிக்கிறோம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும். கூட்டு பிரார்த்தனை, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும். தொழில் நல்லபடியா நடக்கணும். வீட்டுக்குள்ள என்னைக்குமே சந்தோஷம் இருக்கணும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேண்டும் பகவானை வேண்டிக்குவோம். நீங்க வேண்ட ஒவ்வொரு வேண்டுதலும் இந்த பகவான் சத்தியமா கேட்டிருக்கிறார். அன்னதான பிரபு மட்டும் இல்ல, இங்க கேட்கறதெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய தர்மசாஸ்தான் பேரு. அதனால பகவான என்னைக்கு மனசுல தூச்சிட்டே இருங்க. வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். நாளைக்கு மருதமலைக்கு பாத யாத்திரை போறோம். இது 10வது வருஷம். ஏன் முருகனை மட்டும் விட்டு வைக்கணுங்கிறதுக்காக 10 வருஷமா அவரையும் கூட தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம். மருதமலைக்கு போலாம் வாங்கிற நிகழ்ச்சி நடத்தி ஒவ்வொரு வருஷமும் காலையில 5 மணிக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். இப்படிதான் சொல்றோம். எல்லாரும் 6 மணி 6:30 மணிக்கு தான் வர்றாங்க. அதனால தயவு செஞ்சு 5 மணிக்கு வாங்க. அப்பதான் நேரத்துல 11 மணிக்கு இங்க அபிஷேகம் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன அன்பான தாழ்மையோட வேண்டிக்கிறேன். என்ன ரீசன்னா, சாப்பிடும் போது தயவு செஞ்சு பேசாதீங்க. எந்த இடத்துல போனாலும் பேசாதீங்க. இந்த கல்யாண வீட்டுக்கு போய் பேசிட்டே சாப்பிட்டீங்கன்னா உங்க பின்னாடி ஒருத்தர் வந்து நின்றுட்டே இருப்பான், கடோத்கஜமா நின்று இருப்பான், முறைச்சிட்டே இருப்பான், சாப்பிடவே முடியாது. என்ன ரீசன்னா, ஊர்லாயத்து போற அங்கே தான் பேசிட்டோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சத்தம் போட்டு ஓடி போய் நமக்கு வந்து பேசிட்டு இருப்போம். அதனால தயவு செஞ்சு சாப்பிட இடத்துல பேசாதீங்க. ஒருவருக்கு சாப்பாடு கூட வீண் பண்ணாது. இங்க விதைக்கிறதுல இருந்து சமைக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடு செய்யறாங்க. அதனால தயவு செய்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பிடும் போது பேசக்கூடாது. சாப்பிடும் போது தொப்பி போடக்கூடாது. சாப்பிடும் போது துண்டு போடக்கூடாது. சாப்பிடும் போது செருப்போட பார்க்கக்கூடாது.
சாப்பிடும் போது கால் நாட்டக்கூடாது, சாப்பிடும் போது செருப்பு போடக்கூடாது, சாப்பிடும் போது டிவி பார்க்க கூடாது, சாப்பிடும் போது சிந்தனைகளை வெளியில பரவ சிதற விடக்கூடாது. இத்தனை விஷயம் இந்த அன்னதானத்தை இருக்கு. அதனால இந்த உணவுதான் கடவுள். நல்லா சாப்பிடுறது கடவுளா நினைச்சு சாப்பிடணும். பகவான் இந்த மருந்தா நிறைய எல்லாத்துக்கும் உள்ள போகணும். ஒரு பிடி சாப்பாடு எடுத்து போஜன மந்திரம் சொல்லுவாங்க. இந்த போஜன மந்திரம் சொன்ன உடனே ஒரு பிடி சாப்பாடு எடுத்துட்டு சுவாமியே சரணமையப்பாடு ஒரு மருந்தை நினைச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். சரணம் கூப்பிடலாம். முடிச்சோடனே பஜனை நடக்கும். அன்னதானம். சுவாமியே சுவாமியே அன்னதான பிரபுவே என்றும் அன்னதானம் நடக்க வேண்டும் பகவானே. ஓ வருகிற சுதனானந்த சித்தனையன் ஐயப்பன். ஒவ்வொருத்தரா லைனா இந்த சைடு தான் வரணும்.